தோழர்களே, ஏன் இந்த அளவுக்கு திமுகவிற்கு சப்போர்ட் பண்ணுறீங்க என்று ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. ஒரு சிறந்த நிகழ்வாக இது பதிலாக அமைந்திருக்கிறது. சிந்து என்ற மாணவி 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்து படுத்த படுக்கையாகவே இருந்தாங்க. சிறந்த வாலிபால் வீரர். அப்படி இருந்தும் அந்த மாணவர் விடாமுயற்சியோடு தன் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் எழுதினார்கள். படுத்த படுக்கையாக கிடந்தாலும் தான் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு மேலோங்கி இருந்தது. அங்கே அவங்களை ஊக்கம் கொடுத்து பாராட்டி மட்டுமல்லாமல் சிந்துவோட செல்ஃபி எடுத்துக்கொண்டார் நம்முடைய முதல்வர் அவர்கள். அப்போது அந்த பெண்ணுக்கு தான் கையால் சிகையை வார உடனே முதல்வர் அவர்கள் சீப்பு வேண்டுமா என்று கேட்டார். அதை கேட்ட உடனே சிந்துவோ மிகவும் அழகாக சிரித்தார்கள். அவர்களை பார்த்து விட்டு வந்துட்டு முதல்வர் சிந்துவை எடுத்துக்காட்டாய் வைத்து கொண்டு அனைவரும் விடாமுயற்சியுடன் படிக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க மற்றும் சிந்துவுக்கு தேவையான தேவைகளை அரசு செய்யும் என்று சொல்லி என வாக்குறுதி கொடுத்து விட்டு போவாங்க. ஒரு மாநிலத்துடைய முதல்வருக்கு எதற்கு இவ்வளவு மெனக்கடல்? அங்கேதான் அவர் கல்விக்கு அளிக்கும் முக்கியத்துவம் நமக்கு புரிகின்றது. மேடைக்கு மேடை மாணவர்களை பார்த்து நம் முதல்வர் அவர்கள் நன்றாக கல்வி கற்க வேண்டும், அதற்கு என்ன செலவாகுமோ அதை நான் செய்து தருகிறேன் என்று சொல்லுகின்ற இவரை எப்படி நாங்கள் வெறுக்க முடியும் என்று கேட்கிறார்கள். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், வெல்வோம் ஒன்றாக.